நீங்க எப்படி இந்த ஸ்கேம்க்குள்ள ஃபர்ஸ்ட் போனீங்க? உங்களுக்கு என்ன நடந்துச்சு அதனால? ஆமாம், நான் வந்து இந்தமாரி ஏர்ன் பண்ணாங்களே, ஓகே நம்மளும் ஏர்ன் பண்ணுவோம். இன்னும் நானும் ஆசைப்பட்டு போனேன். ஃபர்ஸ்ட்டு வந்து 500 கட்ட வேண்டியதா இருந்தது. கட்டினேன், வரவே இல்லை மெசேஜ். ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கே 500 ஆமாம், கண்டிப்பாக 500 ஓகே. கட்டணும். அப்புறம் இன்றைய பிறகு வரல. சரி, அதில் இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லி இன்னொரு கேமை டவுன்லோட் பண்ணி ஆடினேன். அதுலேயும் வரல. அவங்கள எப்படின்னா அப்புறமா சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அது வந்து பயோவில் தான் இருக்குது அந்த லிங்க்கு தவிர ஓகே. கூகுள் ப்ளே ஸ்டோரில் அது இல்லவே இல்லை. அதெல்லாம் எனக்கு 2000 ரூபி லாஸ்ட்டு. ஓகே. இதெல்லாம் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க. ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப செக் பண்ணி பார்த்துருக்கேன். ரெண்டாவது என்னன்னா, இதால் வந்து ஒரு 6 பேரை வந்து உள்ள அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வார்னிங் நோட்டீஸ்லாம் போயிருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அவங்க அரெஸ்ட் ஆவாங்க. யார் அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான். அதை நான் தைரியமாக சொல்லுவேன். ஒன்று மணி கணின்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை கப்பல்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. இதால் எனக்கு என்ன வேணாலும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். யார் தான் இந்த கேமை ப்ரொமோட் பண்ணாமல் இருக்காங்க? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஃபேமிலிஸ்ன்றாங்க, ஸ்குவாடுன்றாங்க, டீம்ன்றாங்க, நீங்கள் நம்மளாம் ஒரே ஃபேமிலிஸ்ன்றாங்க. இவங்கள நிறைய ஃபாலோ பண்ணுறவங்கள எங்கள் ஸ்டோரியில் உங்களுக்கு சாங்கை மோட்டிவேஷன் சாங்கை போட்டு நல்லா ரீச் ஆகுறாங்க. இவங்க இவ்வளோலாம் பண்ணுற நீங்கள் ஃபேமிலியை நினச்சிருந்தீங்கன்னா இந்த கேமை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. இதை ரெஃபர் பண்ணாமல் இருக்கலாம்ல. ஒரு நல்ல விஷயத்தை ஏன் முன்னே கொண்டு போக மாட்டேறீங்க? தன்னோட லாபத்துக்காக எல்லாரையும் இந்த மாதிரி கேம் ஆட வைக்கிறாங்க.